தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதாவது கடந்த 24ஆம் தேதி தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த மனுவானது செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சக்கரவர்த்தி இந்த வழக்கில் விவாகரத்து வழக்கு என்பதால் இதை குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாற்றி அமைப்பதாக உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை முதன்மை குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றுவதாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். நீதிபதி சந்திரசேகர் உத்தரவின்படி இந்த வழக்கு விசாரணையானது குடும்ப நல நீதிமன்றத்திற்கு ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த வழக்கில் நடிகர் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி நடிகர் விஜய் நேரில் ஆஜராக வேண்டிய ஒரு சூழல் எழுந்துள்ளது. அவர் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே சங்கீதா தாக்கல் செய்த மனுவில் கடந்த 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி தனக்கும் நடிகர் விஜய்க்கும் திருமணம் நடைபெற்றதாகவும் தாங்கள் இருவரும் குடும்ப நடத்தி வந்ததன் விளைவாக ஒரு மகனும் மகளும் உள்ளனர் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இவர் இந்து திருமண சட்டம் 27 பிரிவு 1 A மற்றும் B ஆகிய பிரிவின் கீழ் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதாவது இந்த பிரிவின்படி திருமணத்துக்கு பிறகு அவர் வேறொரு தொடர்பில் இருப்பதாகவும் அதன் காரணமாக தாங்கள் இருவரும் 2 வருடம் பிரிந்திருப்பதால் தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று கேட்டு அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் தன்னை கொடுமைப்படுத்துவதாகவும் தனக்கு வேதனை ஏற்படுத்தும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இன்னொரு பிரிவின் கீழ் தனக்கு ஜீவனாம்சம் வேண்டும் என்றும் சங்கீதா தரப்பில் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனுவானது சங்கீதா சார்பில் வழக்கறிஞர் மஞ்சுளா அந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இதன் மூலம் இந்த வழக்கு விசாரணை ஏப்ரல் 20ஆம் தேதி குடும்ப நீதிபதி சுஜாதா முன்பு விசாரணைக்கு வருகிறது. அப்போது நடிகர் விஜய் நேரில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.